ஸோ ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 390 மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வண்டியில் இருக்கிற மிரரு, ஹேண்ட் கார்டு எல்லாமே கழட்டிட்டேன். பார் அண்ட் மிரர் போட்டிருக்கேன். லுக்கு வந்து பயங்கரமாக இருக்குது. பட் வந்து யாருமே போடாதீங்க, ஏன்னா நான் வந்து சேஃபாக ஓட்டுவேன். நான் வந்து மிரர் பார்க்கலனாலும் நான் சேஃபாக ஓட்டுவேன். மிரர் எப்பவுமே ரிமூவ் பண்ணாதீங்க, அது அட்வைசபிள் கிடையாது. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ட்ரிப்பை வந்து ரீசெட் பண்ணிடலாம். ட்ரிப்ஸ் அண்ட் டேட்டா ட்ரிப் 2. ஓகே, நம்ம ட்ரிப் 2 வந்து ரீசெட் பண்ணிடலாம். ஓகே, ரீசெட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ போகலாம். வாய்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, எனக்கு வந்து செம ஒர்க்கு. ஸோ இப்போ தான் என்னால் எடுக்க முடியுது. நான் வந்து நேற்றே மைலேஜ் டெஸ்ட் வந்து எடுக்கிறதுக்கு வந்து பாதி எடுத்துட்டேன். அப்படியே காலேஜ் ரூட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நான் நிறுத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். வெளியே போகலாம், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த வீடியோ பாதியிலே கட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வண்டி வேறு பக்கம் ட்ரைவ் பண்ணிட்டு போனேன், ரேஷ் ட்ரைவெல்லாம் பண்ணேன். ஸோ வந்து அதை வந்து கண்டினியூவாக போட முடியாது. அதனால் அதை கட் பண்ணிவிட்டு சரி இன்னொன்று எடுத்துடலாம், இன்னொரு மைலேஜ் டெஸ்ட் எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துடலான்னு இப்போ வந்திருக்கேன். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:22 ஆகுதுன்னு நினைக்கிறேன். 5:22 இல்லை 6:21 தெரியல. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிளைமேட் பயங்கரமாக இருக்குது. ஸோ விண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. அண்ட் தென் வந்து யாராச்சும் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறவங்க வண்டியை கேட்டாங்கன்னா 1 லிட்டர் சேலஞ்ச் வந்து தயவுசெய்து பண்ண விடாதீங்க. ஏன்னா அவங்க வண்டி வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் மிஷினாக இருந்துச்சுன்னா இன்ஜின் ரொம்பவே அடி வாங்கும். ஃபுல் டேங்க் பண்ணி அதிலிருந்து வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் வந்து அட்வைசபிள் அண்டு வந்து கரெக்டான மைலேஜ் நமக்கு கிடைக்கும். தென் வந்து எவ்வளோ ஆர்பிஎம்குள்ளே ஓட்டினா கரெக்டான மைலேஜ் கொடுக்கும்னு நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து அது தெரியல. 390 வச்சுருக்கவங்களுக்கு 6000 ஆர்பிஎம்மில் தான் வந்து நமக்கு வந்து பவர் அன்லாக் ஆகும், தென் டார்க்கும் அன்லாக் ஆகும். 6000 ஆர்பிஎம்க்கு நீங்கள் உள்ளே ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து செம்மையாக மைலேஜ் கொடுக்கும். உங்களால் 6000 ஆர்பிஎம்குள்ளேயே 6th கியரில் வந்து உங்களால் 100 வரைக்கும் போக முடியும். ஸோ காட்டுறேன் உங்களுக்கு வந்து 100 வந்து ஒரு எனாஃப் ஸ்பீடு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டெய்லி கம்யூட்டிக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம டெய்லி ரேஷ் ட்ரைவ் பண்ணால் நமக்கு மைலேஜ் வந்து ஒரு 16 to 17 தான் கிடைக்கும். நம்ம டெய்லி மேலே நம்மளால் பெட்ரோல் போட்டுட்ருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 6th கியரில் ஒரு 100 மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6000 ஆர்பிஎம் கீழே வந்து அது மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும். ஸோ அது மாதிரி பண்ணுங்கள். தென் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளச்சு பிரேக்ஸ் எல்லாம் தேவையில்லாத இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு மேஜர் காரணமாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக ரெவ் பண்ணி ஓட்டாதீங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கணும்னா அது வந்து உங்களுக்கு சேஃப்டியும் கிடையாது. ட்ரிபிள்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுன்னு 4 பேர் போகிறாங்க. சரி, நம்ம ஊரில் தான் வித்தியாசமாக நடக்கும் ஃபேம், அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்களாங்க, டாட்டா சொன்னாங்க. கேமரா அண்ட் இந்த வண்டியை பார்த்தாலே வந்து எல்லாத்துக்கும் வந்து அவ்வளோ பிடிக்கும். அவங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம வண்டியை பார்த்ததுக்கப்புறமே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே பார்த்தியா கேமரா இருக்குது அப்படின்னு. நம்ம டாட்டா சொன்னோன்னே எல்லாருமே என்ன டாட்டா சொல்கிறாங்க. கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4.8 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 14.6 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. அதில் எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ் காமிக்குதுன்னா 33.4 per லிட்டர் காமிக்குது. பட் வந்து இதில் எப்பவுமே அதிகமாக தான் காமிக்கும். அது தயவுசெய்து நம்பாதீங்க. ஏன்னா இந்த அல்காரிதம் மெத்தட் வரி அதிகமாக காமிக்கும். நீங்கள் ரேஷ் ட்ரைவ் பண்ணிங்கன்னா வேணால் மேபி ஓரளவுக்கு வந்து அது கரெக்டான மைலேஜாக இருக்குமே தவிர, இந்த மைலேஜ் வந்து இதில் காமிக்கிற மைலேஜ் வந்து தான் மைலேஜ்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு அதிகமாக தான் காமிக்கும். ஏன்னா 33 எல்லாம் இட் இஸ் இம்பாசிபிள் இன் சிட்டி, சிட்டி அண்ட் டவுன். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மழை லைட்டாக வந்துச்சு. இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மழையே இல்லை. நான் கொஞ்சம் சிட்டியில் டவுன்லேருந்து வரும்போது எனக்கு வந்து நல்லாவே மழை பெஞ்சிச்சு. ஸோ அதை கட் பண்ணிட்டேன். கோப்ரோவில் வந்து அந்தளவுக்கு தெரியாது, ரெயின் ட்ராப்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் கட் பண்ணேன். இங்கே பார்த்திங்கன்னா மழையே இல்லை, நம்ம ஜாலியாக ஓட்டியிருப்போம். நான் வேறு
வேகமாக ஓட்டிட போகிறேன். இது மைலேஜ் டெஸ்ட்டுங்கிறதே மறந்துடுவேன். ஐ மீன் வேகமானா ஓரளவுக்கு டீசெண்டாக ஓட்டுவேன். எல்லோரும் எப்படி ஓட்டுறாங்களோ அது மாதிரி. டெய்லி கம்யூட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஓட்டுவேன். ரொம்பலாம் மெதுவாக ஓட்ட மாட்டேன். சில பேர்லாம் 30, 40 அந்த அதுலேயே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா மைலேஜ் வந்து நல்லாவே கொடுக்கும், டீசெண்டாகவே கொடுக்கும். பட் நமக்கு வந்து நம்ம எப்படி ஓட்டுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஓட்டுறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு எக்ஸாக்டான மைலேஜ் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப அதிகமான மைலேஜ் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அது நமக்கு யூஸ் ஆச்சுன்னா பரவாயில்ல. சும்மா கண்டென்ட்டுக்காக எடுக்கிறதெல்லாம், தம்ப்நெயிலுக்கெல்லாம் எடுக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. நமக்கு எவ்வளோ கொடுக்குதோ அதை மட்டும் நம்ம எடுப்போம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா 4008 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே ஒரு மாதத்தில் 4000 ஓட்டிட்டேன். ஆனால் வண்டியை நல்லாவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ ஓட்டுறீங்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஓட்டும் போது நீங்கள் செயின் லூப் எல்லாமே பக்காவாக க்ளீன் பண்ணிடணும். செயின் லூப் பண்ணிடணும். அதுதான் ஃபஸ்ட்டு மெயினாக இதே. அதான் நீங்கள் செயின் லூப் பண்ணாமல் விட்டிங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடும். சீக்கிரமாகவே செயின் ஸ்ப்ராக்கெட் போயிடும். செயின் ஸ்ப்ராக்கெட் ஒழுங்காக இல்லைன்னா அங்கே வந்து உங்களுக்கு மைலேஜ் கண்டிப்பாக கிடைக்காது. ஏதோ இங்கே மழை வர மாதிரி இருக்குது லைட்டாக. விண்ட்லாஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. விண்ட்லாஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் பேசுகிறது கூட கரெக்டாக கேட்குமான்னு தெரியல. 16.8 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. நான் என்ன கொஞ்சம் ஓட்டிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து 28 ஓடி இருக்குது. நம்ம இப்போது ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் வந்துச்சுன்னா நம்ம ஃபில் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ மைலேஜ் கிடைக்கிது அப்படின்னு. நம்ம போகிற எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அது இன்னும் ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் வரும். அதுக்குள்ளே ஒரு 33 ஓடிடும். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து 60, 70 அந்த மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணேன். நான் வந்து 50, 40 எல்லாம் மெயின்டைனே பண்ணதில்லை. இது வந்து ஒரு நார்மலான ஆவரேஜ் டெஸ்ட். எல்லோரும் எப்படி ஓட்டுறாங்களோ அதே மாதிரி தான் நான் ஓட்டியிருக்கேன். மைலேஜ் அதிகமாக கிடைக்கணுன்னு தான் நான் ஓட்டலை. கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லாதீங்க. ஏன்னா நிறைய யூடியூபர்ஸோட கமெண்ட் செக்ஷன் நான் பார்த்துருக்கேன். ப்ரோ நீங்கள் மைலேஜ் அதிகமாக கிடைக்கணுக்காக நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த தப்பு நானும் பண்ண மாட்டேன். வேறு லெவலில் இருக்குன்னு கார்னரிங்கெலாம் அந்த வண்டி அப்பா எப்படி இதோட பெருமையெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறதுனே தெரில ஃபேன். இதோடைய ரிவ்யூ வந்து நான் வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை மறக்காமல் பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லைக் ஆல்சோ மறக்காமல் பண்ணிடுங்க ஃபேம். ஓகே, நான் பெட்ரோல் பங்க் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. இதில் எவ்வளோ மைலேஜ் காமிக்குதுன்னா 35.3ன்னு சொல்லிட்டு ஆவரேஜாக எனக்கு காமிக்குது. ஸோ 35.3ன்னு காமிக்குது. எவ்வளோ கொடுக்க போகுதுன்னு தெரில. நானும் ரொம்ப எக்ஸைட்டில் இருக்கேன். பார்க்கலாம். ஃபில் ஃபுல் டேங்க் படியே போடுங்கண்ணா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 லிட்டர் பிடிக்கும். ஓகேண்ணா. போதும் கரெக்டாக 1 லிட்டர் ஆகுண்ணா. ஓகேண்ணா, போதும். ஸோ கைஸ் ஃபில் பண்ணியாச்சு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பிடிச்சிருக்கு. அண்ணா 13 ஸோ 1 லிட்டர் பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ் ரிசல்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1 லிட்டர் பிடிச்சிருக்கு. அரே நிமிஷம் நியூட்ரல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கரெக்டாக ஒரே 1 லிட்டர் தான் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோமோ அதுதான் வந்து 1 லிட்டருக்கான மைலேஜ். 31.3 கிலோமீட்டர் மைலேஜ் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ சீரியஸாக என்னால் நம்பவே முடியல ஃபேம். ஏன்னா 31 நல்லா பாருங்கள், எங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. 31.3 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ஸோ அங்கே வந்து 1 லிட்டர் தான் பிடிச்சிது.
ஸோ என்னால் நம்பவே முடியல, நம்மளுடைய வண்டி வந்து 31.3 கிலோமீட்டர் கொடுத்துருக்குங்கிறது என்னால் சீரியஸாக நம்பவே முடியல ஃபேம். ஸோ 390யோட ஓனர்ஸ்க்கெலாம் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்கெல்லாம் சீரியஸாக சர்ப்ரைஸ் ஆவாங்க. நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள், என்னென்ன டிப்ஸ் எல்லாம் சொன்னனோ அதேபடியே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தென் மெயின்டெனன்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மைலேஜ் வந்து டேம் ஷூராக நான் கொடுக்கும், ஏன்னா எனக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ என்னென்ன வண்டிக்கெலாம் ட்ராக் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ரைட் சேஃப்டி, அன்டில் தென் பை ஃபேம்.